அன்பு சார்ந்த நாடக ரசிக பெருமக்களே, நீங்கள் இதுவரை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த எங்களது ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இதோ அதி விமர்சையான முறையில் நடைபெற உள்ளதால் ஆங்காங்கு உள்ள நாடக ரசிக பெருமக்கள் அனைவரும் வருகிறது எங்களது நாடகத்தை கண்டுகளின்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இசை கட்டு முழக்கம். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவற்று
சாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. வணக்கம். திருவருள்தா சித்தமிரங்காதா திருவருள்தா சித்தமிரங்காதா
திட்டமேரங்காதா உன் திருவடி வரத்திலும் சிதம்பரம் நாதா சிதம்பரநாதா 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 நாதா நாதா பதம் தெளியும் பொழியும் பதம் தெளியும் பொழியும் பதம் தெளியும் பொழியும் பதம் தெளியும் பொழியும் பணியும் பெய்யும் சிதம்பரமே அங்கிட மகராஜா சிதம்பரமே அங்கிட மகராஜா சிதம்பரநாதா திருவருட்டா திட்டமீரங்காதா உன் திருவருவரத்தில் சிதம்பரநாதா 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 நாதா நாதா நன்றும் தீதும் அறியேனே நன்றும் தீதும் அறியேனே நன்றும் தீதும் அறியேனே நன்றும் தீதும் அறியேனே ஞானமில்லே என்று நம்பி வந்தேனே மன்பிலாடும் மணியே மன்பிலாடு மணியே மன்பிலாடு மணியே மன்பிலாடு மணியே நாகருள் வகை தீழ்ந்தேனே நாகருள் வகை தீழ்ந்தேனே சிதம்பரநாதா திருவருள்தா திட்டமிடங்காதா உன் திருமதி படத்திலும் சிதம்பரநாதா 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 நாதா நாதா ராஜா ஏடா சீக்கிரம் இந்த மாப்பிள்ள சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே இது வீராலும் பறிக்காத மல்லிக தோட்டமே யாராலும் பறிக்காத மங்களராகவே சம்மதமே
நீங்களும் சாப்பிடாதீங்க வேண்டாம் ஒரே வாடையாச்சா இருக்கு யாருமே தெரியல மரியாதையா சொல்றேன் போயிட்டு தண்ணியத்தை போட்டு போட்டு அடிக்கடி கூப்பிடா இருக்கு
பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களை, காக்கும் சட்டை ஆகிய காக்கை சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பொங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரிடம் சிறப்புடன் எடுத்துக் கொண்டிருக்கும் விழா கவுண்டர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வருகிறவர்களை வரவேற்று இந்த மாதிரி சரியான நேரத்துக்கு ஆரம்பிச்சு சரியான நேரத்துக்கு 12 மணிக்கு சரியா கடை திறக்கிறேன். 12 மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சு 5 மணி நேரம் நம்ம டைம் அந்த டயத்துக்குள்ள எல்லாமே நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனால சிவமயம், காலாடு காத்தான், பரமனூர் காளியம்மன் துணை, ஸ்ரீ ராமன் அழகி துணை, தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சங்கர்வா சுவாமிகள் துணை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காலாடு காத்தான் அருள்மிகு பரமனூர் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் உடப்பம்பட்டி இதிகாச சுடர் நாடக ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய திரு பி பெருமாள்ராஜ் நாரதர் ரசிகர் மன்ற 8ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்ற முப்பெரும் கலைஞர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கலைமாமணி குருந்தங்குடி திரு பி எம்பி விஸ்வநாதன் ராஜநடிகர், கலை மாமணி காரைக்குடி திருமதி அம்மா ஆரம் தமிழ்ச்செல்வி ராஜநடிகை மற்றும் கலைமாமணி பொன்னமராவதி திரு அன்பப்பா ARA கண்ணன் சிரிப்பு நடிகர் இவர்களின் பாராட்டு விழாவை முன்னிட்டும் தேத்தாம்பட்டி கிராமத்தார்கள் ஆதரவுடன் இன்று தை மாதம் 22ஆம் தேதி 5/2/2026 வியாழக்கிழமை மேற்படி கோவில் மாவட்டம் அமைந்துள்ள சிங்கார முன்னோடி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்போது சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தினை நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்ற இடமெல்லாம் தலக்கடிகர் தானே வெற்றி மருசு கொண்டிரும் இன்னிசை மன்னர் நடிப்பிசை வேந்தன் திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இவருக்கு இடையிலே வேடன் விருத்தாக நடிக்க காத்திருக்கிறார்கள். இன்னிசை குயில் இன்னிசை அரசி தோரங்குச்சியை சேர்ந்த MA ரேணுகாதேவி அவர்கள் இவருக்கு இடையிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளிருக்கிறார்கள். அடுத்தபடியாக நால்வராக 2 அன்பு சகோதரர் மாப்பிள்ளை அவர்களும் சகோதரர் அவர்களும் நடிக்க இருக்கின்றனர். சொற்போர் அரசு மேலப்பட்டுவை சேர்ந்த கே அஜித்குமார் ஒரு நால்வராகவும், அறிமுக நாயகன் கோலாப்பட்டுவை சேர்ந்த அன்பு தம்பி கே பள்ளியப்பன் மற்றொரு நால்வராகவும் 2 நால்வர்கள் இந்த மேடையிலே நடிக்க இருக்கிறார்கள். உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் தேவை. ஆமா, நன்றி நன்றி. கைதட்டி வரவேற்ற அந்த ஒருவருக்கு மட்டும் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சியோடு தெரியுங்க. சூப்பர்ண்ணே. ஆனா ஒருத்தவங்க புதுசா நடிக்க வர்றாங்கன்னா அவங்க 2வது ஆளுக்கு நன்றி, 3வது ஆளுக்கு நன்றி, 4, 5 பின்னாடி கைதட்டாதவர்களுக்கெல்லாம் பரமனூர் காளி நீ இருப்பது உண்மையா இருந்தா அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். யாரும் 12 மணி ஆச்சு 1 மணியா போகுது அப்படின்னு எந்திரிச்சு இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. இங்க காளியம்மன் கோயில வந்தோடனே திண்ணூர் வாங்கி இங்க கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன், இங்க கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். யாரு மிதிச்சுட்டு போறாங்களோ காலையில வைத்தால அப்படிங்கிடும். யாரு பாதியில இருந்துட்டு போனாலும் சரி புடுங்க பார்த்தா போட்டு அருமணிய கலையரசு அருமணிய சக்கரவர்த்தி இசைக்கல்லூரியில் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக பாஸ் பண்ணி மியூசிக் காலேஜில் படித்து புதுக்கோட்டைக்கு ஒரு இசைக்கல்லூரியிலே படித்து அந்த புதுக்கோட்டை இசைக்கல்லூரிக்கே பெருமையை சேர்த்துக் கொண்டிருந்த எஸ் பிரம்ராஜ் டி மியூசிக் அவர்கள் இவருக்கு படிக்கிற அருமை பின்பாட்டு
மிகச்சிறந்த சிறப்பு அருமையான வாசிப்பு கைநட்டி பாராட்டிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் சிறப்பு அந்த அண்ணன் வண்டியில உட்கார்ந்தாண்டா இருந்தாரு நீ வாசிச்ச வாசிப்புல படுத்துட்டாரு அண்ணன் அப்படி வேற ஒண்ணும் இல்ல இதுக்கு பேர் தான் இசையில மயங்கிறது அப்படி நீ வாசிக்கிற வாசிப்புல அப்படியே அண்ணன் பாரு அப்படியே பாடு தூங்கிட்டார் படம் எனக்காக அன்பளி பழகிய யார் பிரபுக்கா இங்க அனுமதி வாச்ச பிரபுக்கு ஆல்ரெடி வாச்ச ஆல்ரெடி வித்தவர் அருமை மாமா ஆல்ரவுண்டு மாஸ்டர் பெங்களூரு சென்னை பெங்களூர்ல இருந்து வருவாங்க நீங்க பாடுற பாட்டுக்கு வாசிக்க அவங்க டயலாக்கு அருமை மாமா பெங்களூரை சேர்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக பிரபு அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தகுந்த கலைஞர்கிட்ட அன்பளிப்பு வாங்கியிருக்கேன். மிகச்சிறந்த ஒரு ஞானஸ்தன்ட்ட அண்ணா அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக நன்றி. நான் ஞானஸ்தர் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அன்பளிப்பு அங்க கையில வாங்கினது என் கையில வாங்கிட்டேன். ஏ பிரபு என் மேல உனக்கு ஞானம் கட்டிக்கிட்டு ஏறும் பாரு. எனக்கு கும்பராசி அடுத்த 1.5 மாசத்துல ஜாக்பாட் அடிக்க போது என் சார்பில் உனக்கு அடிக்க கொஞ்சம் நேரத்தில் அடிக்க பாரு. பாரு பின்னாடி வந்து அடி சட சடன்னு அடிக்கும். அடுத்தபடியாக மிருதகத்துவான் கோடியிருக்குமரன் ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் விவரங்க மணிகளை மிருதகம் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வச்சுக்கணும்.
அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சரவணத்தை சேர்ந்த ஏ சூர்யா அவர்கள் இவரங்கம்படியில் ஆல்ரவுண்ட். அது அந்த சாப்பிட்டு ஓட்ட விட்டுல அருமையான வாசிப்பு. ஆமா, அதற்கிடையாக தாய் நதி மாவளக்கூடிய தாளம் தாளத்தை சேர்த்து கொண்டு போவார் அருமை சிந்தப்பு அரசர் குலத்தைச் சேர்ந்த ஜோதி அவர்கள் விவரப்படியிலே சீன் மற்றும் தாளம். நன்றி. பக்கமேள கலைஞர்களையும் என்னை பாராட்டி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் அருமையினார் சின்னத்துறை அண்ணன் காரையூர் சின்னத்துறை அண்ணன் அவர்கள் சார்பாக சிஎஸ்கே சேம்பர் உரிமையாளருமாகிய நாடக அமைப்பாளர் சின்னத்துறை அண்ணன் அவர்கள் சார்பாக இசைக்கலைஞர்கள் பாராட்டியும் என்னையும் பாராட்டியும் ரூபாய் 500 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கத்தை இருக்கிறானே அன்னார் அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. நன்றி நன்றி. பார்த்தா டீ கிடக்கா நல்லா இருக்கிறாங்க. இங்கே நாடா பார்த்தா எப்படி என்னைய பார்த்துட்டு எப்படி ஆவாரம் ஓடும் அங்கிட்டு போனாதான் ஆவாரம் ஓடும். அங்கே போய் வித்துட்டு வா. உங்க ஊருக்கார அவரு அப்ப நீங்க அவரு ஜீன் கட்டிட்டா வேற வழி இல்லை. நன்றி. அடுத்தபடியாக இங்க நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக வின் உலகிற்கு மட்டுமல்லவருக்கு ஒளி ஒளி அமைத்த KR ஆடியோஸ் SP பட்டினம் KR ஆடியோஸ் SP அங்கே 3 மிக சிறப்பில் தெளிவாக மிக உலகிற்கு மட்டுமல்லவருக்கு ஒளிபெருக்கி உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முறை கூட்டியும் KR ஆடியோஸ் SP பட்டினம் அன்பு சகோதரர் அன்பு தம்பியவர்களுக்கும் பணிவுரை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். பாட்டு இப்படி போடணும், சரியான நேரத்துக்கு சரியான பாட்டு போடணும். இப்பதான் செல்ல பாட்டு லேப்டாப்ல பாட்டு செல்ல பாட்டு அப்படி சொல்லி விட்டாங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, கல்யாண வீட்டுலனா தாலி கட்டு பொண்ணு வரும்போது பொண்ணு வர மஞ்ச கை தாலி கட்டோட மஞ்ச கயிறு பாட்டு போடுவாங்க. பொண்ணு வரும்போது என்ன பாட்டு போடுவாங்க? மணமகளே அந்த பாட்டு சொல்ல வந்தேன் டயம் இல்ல டக்குனு பாயிண்ட சொல்லிட்டு போயிடுவோம். ஆமா, கல்யாணத்துல இந்த பாட்டு போடுவாங்க, திருவிழாவில் தாய் பாட்டு போடுவாங்க, சாமி வர்ற மாதிரி. ஒரு கேத வீட்டுல என்ன பாட்டு போடுவாங்க? என்ன பாட்டு? பணத்தை தூக்கிட்டு போறப்ப என்ன பாட்டு போடுவாங்க? ஆடிய ஆட்டம் என்ன, கூடிய கூட்டம் என்ன, அந்த பாட்டு என்ன போடுவாங்க? கரெக்டா பணத்தை தூக்க போறாங்க, புருஷன் போறாங்க, பொண்டாட்டி அப்படியே அழுகுது தூக்க போறாங்க. இவன் கதறுது. ஆடிய ஆட்டம் என்ன பாட்டை போட்டு விட்டு செல்ல போட்டுவிட்டு இப்படி எந்திரிச்சுட்டான் போல இருக்கு. வயலுக்கு ஏறி நம்ம டச்சு ஆகி பாட்டு மாறிடுச்சு. நாளா திருநாளா நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளா. அந்த அம்மா எதுக்காண்டா பாய்ப்பே புருஷன் கேட்டு போயிட்டாங்க. அந்த வேலை இருக்கு நாளா திருநாளா பாட்டு. அந்த காலத்துல மாதிரி டேப்பு சீடினா பிரச்சனை இல்லை. இந்த காலத்துல என்ன பண்ணணும்னா செல்லு போட்டோம்னா அந்த பாட்டு தான் வருதான்னு கவனிச்சு பார்க்கணும். கவனிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப செல்லு நிறைய தப்பு நடக்குது. இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவாங்க, உன்னை நான் நாளை பார்க்க வாரேன் அப்படின்னு அனுப்பணும். பீக்கு பக்கத்துல மாத்தி டைப் பண்ணிக்க பார்க்க வரேங்கிறது நாளைக்கு உன்னை நான் அந்த மாதிரி போயிடும். செல்லுனாவே இப்ப சிக்கல் தான்ப்பா.
நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு பயன்படுத்த வேண்டாம். அதை வேற ஒன்று அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்தபடியாக நிறைய விஷயங்கள் பேசலாம், அது அப்புறமே பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில நிறைய நேரங்கள் கிடக்கு. மேடை அலங்காரம் உபயம் KR பாண்டியன் BE அரசி டெக்கரேட்டர்ஸ் நக்கப்பட்டி அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிறந்த கொட்டகை அமைப்பு S பழனியப்பன் தேத்தாம்பட்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சீன் அமைப்பு எங்களது நாகம்மாள் சீன் கம்பெனி அரசர்களும் உரிமையாளர் ஜோதி அவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு, அடுத்தபடியாக அருமையான முறையில் அன்னதான சாப்பாடு, எல்லாருக்குமே நல்லா திருப்தியா சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நம்ம நடிகர்களுக்கு டக்கு டக்குனு ஆரம்பிச்சிடணும். அப்புறம் மாப்பிள்ளை போய் வீரமணி எல்லாம் ரெடி பண்ணி மாப்பிள்ளை ஜெயமாதவ மாப்பிள்ளை வாங்க, ஏன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த கோயிலுக்குள்ள ஐயா அந்த சாமி கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு 10 பேர் மட்டும் சாப்பிடுறாங்க. சரி சாப்பிடுவாங்க. ஒரு ஊர்ல அப்படித்தான் சாப்பாடு போட்டா சாப்பாடு டேஸ்ட்ல ஒண்ணு இல்லை. என்னமா இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க இல்ல, இது வர்றவங்களுக்கு நாங்க சமைச்சது, எங்களுக்கு நாங்க வேற வச்சிருக்கோம், வேற சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சாப்பிட்டு நாங்க சாப்பிடுறோம். சரிம்மா சூப்பரா. முன்னாடி எல்லாம் சமைச்சத தட்டுல போடுவாங்க, இப்ப சமைச்ச எல்லாம் நெட்ல போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ரசம் வச்சு, சாம்பார் வச்சு, புளிக்குழம்பு வச்சு, ரசம் வச்சு, என் முன்னாடி ரசம் வச்சு, இன்னைக்கு நான் ரசம் வச்சிருக்கேன் 10,000 லைக்கு நான் பார்க்கவே இல்லை. என் முன்னாடி நான் ரசம் வச்சிருக்கேன் 10,000 பேர் லைக் பண்ணிருக்காங்க, நீங்க மட்டும் லைக் பண்ணல. நான் சொன்னேன் அதையெல்லாம் பார்த்தவங்க, நான் ஒருத்தன் சாப்பிட்டவன், எனக்கு தான் தெரியும் நீ நல்லா வச்சிருக்கியா நாடுமா போய் வச்சிருக்கியா. நான் பல வாட்டி சொல்லிருக்கேன் பொண்டாட்டிட்ட, சிலிண்டர் பக்கத்துல உட்காராத அப்படின்னு. சிலிண்டர் போட வந்து எம்டி சிலிண்டர் ஏன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு போச்சுருங்க, மரியாதை 2 பேர் போய் இப்படிட்டு 2 சோறு பேர் சொல்லிட்டு. அடுத்தபடியாக அதுபடியா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, எதாவது ஆம்பளைங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் கட்டின பொண்டாட்டி பிடிக்காது. ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, எந்த ஆஸ்பத்திரியில மாமா வேலைக்கு சேர்ந்துருக்கியா, வாடுபாய் மாதிரி டாண்டி எவ்வளவு ஒரு ட்ரெஸ் தைச்சு முதல்ல போட்டோ எடுத்து அவளுக்கு தாண்டா அனுப்புனேன். இவர் ஆஸ்பத்திரியில வாடுபாயா இருக்கியா அப்படின்னு இருக்கிறா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. அந்தபடியாக இந்த இது எது பெண்கள் மேட்டுக்கு வருவோம். ஆடல் அழகி அபிநய சுந்தரி மன்னாருடைய சேர்ந்த கௌதமி அவர்கள் இவருக்கு டான்ஸ் காமி பாரு அவர் பாட்டு. மன்னாருடியிலேருந்து காலையில் சம்பளம் வாங்குறதாட்டி எங்களுக்கு பாரு அவர் பாட்டு. அந்த பிள்ளைங்க ஒரு பாட்டு தாண்டா மிச்சம். என்னடா மிச்சம் உங்களுக்கு அதே மிச்சம் பாரு. துள்ளி துள்ளி சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணி ஒன்றும் தீர என்ன, வெள்ளிக்கோடு போகும் வீசையில் பாவி நின்று போவதல்ல, துள்ளி துள்ளி நன்றி, மிக சிறப்பு. அடுத்தபடியாக என்னபடி தெரியாவிட்டால் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகர் மருங்காபுரியை சேர்ந்த ஜெயராஜா. ஆமா, ஆரம்ப காலத்திலேருந்து எனக்கு நல்ல ஒரு நட்பாகவும் நல்ல உறவாகவும் நல்ல சொந்தமாகவும் இருந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் இலக்கிய சுடர் இதிகாச சுடர் பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கும், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாமா GV செங்குட்டுவன் மாமா அவர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் நாடகத்துறைக்கு முதல்ல வந்தோடனே எனக்கு அதிக பழக்கம். அப்போ நானும் பிரபு எல்லாருமே அப்போ தான் ஒன்றா வரோம். அதோட எங்களுக்கு முதல் பழக்கம் அவங்க 2 பேர் இருந்தேன். இந்த துறையில எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் போகணும், எப்படியெல்லாம் இருந்தால் எந்த இடத்துல காமெடி கிடைக்கும்னு நிறையா சொல்லி என்னையெல்லாம் நிறையா வளர்த்துட்டாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த மேடையில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னை இந்த நாடகத்துறைக்கு அறிமுகப்படுத்திய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தாய் ராஜநடிகை இந்திராணி தான் எனக்கு வாத்தியாரு. அவங்க பேரையும் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் ஒரே மேடையில தான் அரங்கேற்றோம். அந்த ஊர்ல இப்ப நாடகமே வைக்கிறது இல்ல, கலையரங்க இடிஞ்சு போச்சு. ஏதோ ஒண்ணு ஊரை கழுவிட்டாங்களா, அது போயிட்டு போகுது. அது பழைய பிரச்சனை. எங்க கூட அன்னைக்கு முதல்ல ஒரு டான்ஸ் வந்துச்சு, அந்த டான்ஸ் இப்ப வந்ததே இல்லையா. வண்டி செட்ல கிடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அண்ணன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா பேசினாங்க, நல்லா திறம்பட பேசினாங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து நான் நிறைய நாடகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாடகத்துறை அழிந்து விடுமோ என்று நினைத்துக்கிட்டு இந்த மாதிரி கலைஞர்கள் உருவாங்க நாடகத்துறை அழியாது அப்படின்னு அம்மா தமிழ்ச்செல்வி அம்மா எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க. அப்ப ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா பேசும்போது சொன்னாங்க, நான் சின்ன வயசா இருக்கும்போது சந்தானம் நகைச்சுவை நடிகர் சந்தானம் அவரை பார்த்தேன், அவரே இறந்து விட்டார். அதுக்கப்புறம் மிகச்சிறந்த ராஜ நடிகர் லட்சுமி பாலன்
அவரை பார்த்தேன். அவரே இறந்து போயிட்டார். அவரே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் சோபனாம்மா அவங்கள பார்த்தேன். காரைக்குடி ராஜநடிகை அவங்கள பார்த்தேன். அவங்களும் இறந்து போயிட்டாங்க. நல்ல பேரை என்னை அவர் பார்க்கல. என்னைய பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்றைய பார்த்துருந்தா ஒன்னா இருக்காது, அவருக்கு தான் ஏதாவது. எனக்கு ஒரு பையன் வந்துருச்சு. நல்ல வேலை இன்னைக்கு மேடையில் வேற நடிக்கிற சாரி வேற உட்காந்து பார்த்து. நன்றி நன்றி வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, மக்களோட ஆசையாலும் இந்த நாடக கலையின் மூலமாக போன வாரம் ஒரு 3 நாடுகள் சென்று வந்தேன். அதுக்கெல்லாம் முழு காரணம் யாருன்னா இந்த மக்கள் அருளும் இந்த 3 நாடுகள் போன வாரம் போயிட்டு வந்தேன். எந்தெந்த நாடுன்னு சொல்லியிருக்காங்க? ஒருத்த நாடு, ராம நாடு, செட்டி நாடு. இன்னைக்கு எப்படி போயிருக்காப்ல? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். 3 ஊருக்கு போடுறீங்க. அடுத்த வாரம் 2 நாடு போடலாம். எந்த நாடு? வளநாடு, பெருநாடு. அதனால அந்த நாட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு. இப்ப நான் போயிட்டு பொம்பளை பேசுறேன். யாரு? சரி சித்தப்பா, 2 பேர் நிற்கிறீங்க. உங்களை காணுன்னா தெரிஞ்சேன்னு இப்படி. சரி சரி, நான் உங்களை பார்த்தீங்கன்னா வளரணும். சரி போயிட்டு வரேன். போயிட்டு அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. எனக்கெல்லாம் ஜாமி வரும். சரி, என் பொட்டாட்டிக்கெல்லாம் பயங்கரமா ஜாமி வரும்டா. பூக்குள்ள எல்லாரும் எப்படி இறக்குவாங்க? 10 மெதுவா இருக்கும், வேகமா இறக்குவாங்க. அது பேலன்ஸ் பண்றதுடா. இல்லடா, அந்த கலை மொத்தமா அந்த சூடெல்லாம் வழி படியே தாங்கிட்டு வந்து கலைக்க வந்து பெட்டியில தான் இறக்கணும். இருக்காங்க. ஆனா என் முன்னாடி இந்த ஒரு காலில் உள்ள இருந்துச்சு. லாங் ஜம்ப் கத்திருப்பா உள்ள இருக்கியா? அடுத்த காலம் கரைக்கு வந்துச்சு. எப்படி எங்கடா கொண்டாடி சரி இருக்க வீட்டுல பேனை போட்டு காலை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. சுட்டு பிடிச்சா காலு. கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாய்க்கு சாமி வந்துருச்சு. சாமி வந்து எங்க அம்மா அன்பா அடக்க முடியாம புரிஞ்ச முடியாது. 2 பேரும் போய் காலில் விழுங்க. உங்க அப்பாய்க்கு சாமி வந்துருச்சு. போய் காலில் விழுங்க. 2 பேரும் போய் விழுந்தோம். விழுந்த கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா அருள் வந்து சொல்றாங்க, சொல்லவாடா கேட்டு முண்டை என்ன சொல்ல போதும் தெரியல. அன்னைக்கு ஒரு பொம்பளை வண்டியில கூட்டிட்டு போனத கிளவி 6 பேருக்கு இருந்து கண்ணு தெரியாது கூட்டிட்டு போயிட்டேன். அது இது சொல்ல போதும் அதை சொல்லவாடா. ஆதி காலத்து அலங்கார பணியில ஒரு பிள்ளைக்கு புடவை எடுத்து கொடுத்தாங்க. அதை சொல்ல போதா சொல்லி சொல்ல என்ன சொல்ல போறேன்? நீ குடும்பத்தோட எல்லாரும் பேங்குற விஷயத்த சொல்லலாம். முன்னாடியே சொல்ல முடியானே. சொல்லவான்னு நம்ம பண்ண பிராடி புத்தகத்துல நம்மளே உளறிடுவோம் போல இருக்கு. இப்ப முறைச்சு பார்த்துட்டு இருக்கா முன்னாடி. என்ன இல்ல போன் பேசுறத பாக்கணுமே. என் முன்னாடி அவங்க அம்மாட்ட என் மாமி அங்கே போன் பேசுறது. என்னம்மா என்ன பிரச்சனை? ஏன் நீதான் வேலை பார்க்கணுமா? அது அண்ணன் பண்ணேன். நீதான் வேலை பார்க்கணுமா? அந்த பிள்ளை வேலை பார்க்காதா? 2 பிள்ளைய வச்சுட்டு நான் இங்கே வந்து நாடகம் பார்த்துக்கானே இருக்கேன். நீயே இருந்தா இங்க சிரமப்பட்டு முடியுமா? அது அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரூமுக்குள்ள இருந்து பாத்ரூமுக்குள்ள போறேன்னு அர்த்தம். நான் போற வரைக்கும் பேச மாட்டேன் வந்து. இல்லம்மா இல்ல அது அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு உனக்கு அங்கே இருக்க இஷ்டமா தான் இங்க வா. 2 பிள்ளையோட 3ஆவது பிள்ளை நான் உடனே வச்சு பார்த்துக்கிறேன். நீயே சிரமப்பட்டு கிடக்குற. நீ இந்த வேலை பார்த்து இல்லம்மா அப்ப பாத்ரூம்குள்ள இருந்து ரூமுக்குள்ள வரேன்னு இருக்கேன். அங்கேயே எங்க வீட்டு மாமியார் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா பெரிய இது விட நம்மளை பத்தி பேசுறது. நம்ம குடும்ப விஷயம்னு வச்சுக்க. அவங்க குடும்ப விஷயமா தான் எடுத்து போன எடுத்து பாத்ரூம்குள்ள போயிடுறது. இல்லாட்டி ரூமுக்குள்ள போயிட்டு நம்ம குடும்ப விஷயம் பேசுறாங்க. நடு ரோட்ல நின்றுக்கிட்டு என்னைய காரக்குடியில காட்டாங்க, திருப்பத்தூர்ல காட்டாங்க. இங்க பக்கத்துல காலாடு ஒருத்தங்க எடுக்க மாட்டேன். அவங்க எடுத்து வைக்க. சரி ஏதோ நம்ம மாட்டிக்கிட்டா அதை பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கெல்லாம் நல்ல மனைவி, நல்ல குடும்பம். எங்க வீட்டுல என் மனைவி தான்
எல்லாமே அவதான் பாப்பா. ஆமாண்ணா, துணி தேவைப்பே பாப்பா, நான் பாத்திரம் கழுவி அவ பாப்பா. பரவாயில்ல. ஆமா, நம்ம பிள்ளைகளை குளிப்பாட்டியே அவ பாப்பா. அவ பாப்பா. நன்றி வணக்கம் பாப்பா. அங்கே முழங்குது. எங்களெல்லாம் உசுரோட குடிச்சு வந்த வேன் டிரைவர் சுப்பு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சுப்பு அவர்களுக்கு பொன்னாடை இருக்கு. சுப்பு அவர்கள் பொன்னாடையை பெற்று செல்லுமாறு ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே முழங்குது. இதுவரை அமைதியாக இருந்து நாடகத்தை கையிலுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. இப்படிக்கு உடப்பம்பட்டி இதிகாச சுடர், இலக்கிய சுடர் பி பெருமாள்ராஜ் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடக ரசிகர்கள், நன்கொடையாளர்கள், தேத்தாப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் அன்புள்ளவங்க சார்பாக வருகிறார்கள். இந்த விழாவிற்கு நன்கொடை வழங்கி அனைத்து நாள் உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நிறைய வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. மைக்கு கவுந்தரும் போட்டிருக்கேன். ஓ, ஏன் வந்தவன வாயை புடுங்குறிய? ஆல்ரவுண்டுக்கார போற வரைக்கும் வாயை வந்து அப்படியே வச்சுக்கணும். நானே செட்டுக்காரோட சாமான் லூசா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, வேண்டப்பா, நான் வாயை திறக்கிறது மாதிரி இல்லை இன்னைக்கு. சரி, போட்டலாமா? கண்ணி வைக்கோ நேரத்தில் எப்பயுமே அப்படிதானா? சரிங்க, வாங்க வாங்க. அம்மாவா? சரிங்க, மரியாதைலாம் இருக்கட்டும். நீங்க நல்லா செய்யறீங்க.
நீங்க எப்ப பாத்தீங்க? ஏறி தண்டாங்க ஏறி தண்டா மாமா ஏற்கனவே கொடுத்து பழக்கம் இருக்கோ? எங்க வெட்டிக்காருக்கு வார்த்தம் இல்லையா? இல்ல அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு உதவியா இருக்கீங்கல்ல, அவங்க 2 பேரும் நடுவில் இருக்கீங்க. மிருதங்காருக்கு ரொம்ப ஆர்வம், அப்பதான் கிளம்புதுன்னு நினைக்கிறேன். என்ன தீர்மானம்? உங்களுக்கு
ஹாப்பி பர்த்டே நான் எந்த பெண்களை இடிக்க மாட்டேன்டா இந்த நாள் மட்டும் என்ன யாரையா அடிச்ச? ஏமா நான் யாரையும் எடுத்துட்டு போறேன் உனக்கு நம்ம உன் வேலையை பாருமா உன் மேல வந்துருச்சனா என் மேல இடிக்கலங்க என் மேல இடிக்கிறது வருத்தப்படுறியா முள்ளு குத்திருச்சா? இல்லடா என்னன்னு தெரியலடா பக்கத்துல பொண்ணு பீஜா போயிருந்தா ஏங்க என் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வந்திருக்கீங்களா? இல்லம்மா அப்படி அந்த அந்த இதே கிடையாது இப்ப எதே கிடையாது அந்த குடும்ப கட்டுப்பாடு சொன்னீங்கல்ல அதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் அது கிடையவே கிடையாது ஆஸ்பத்திரியில இப்ப என்ன பண்றாங்க அதுதான் ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறாங்களே குடும்ப கட்டுப்பாடு அப்புறம் எதுக்கு ஆமா நீ வேறம்மா முன்னாடிதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 3000 ரூபாய் பணம் ஆப்பிள் ஆரஞ்சு ஆரஞ்சு சரி இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்குறா ஏங்க அப்பதான் ரத்தம் ஊறணும் நல்லா ஊட்டச்சத்தா இருக்கலாம்னு அதான் கொத்தோட அறுத்து கொண்டு போயிடுறாங்களே இது ரத்தம் ஊறா என்ன ஊராட்சி என்ன கொத்தோட அறுத்துட்டாங்களா? ஆமா அது எனக்கு இல்லம்மா மொத்தம் கொத்து இல்ல நீ கொத்த பத்தி பேசாதம்மா குத்த பத்தி பேசுமா ஆமா ஆமா ஆடப்போற ஆட்டத்தை பத்தி பேசுமா சும்மா நிப்பாட்டியா சும்மா நிப்பாட்டு காலு விடு நிப்பாட்டி பாரு சும்மா நிப்பாட்ட முடியாது வாங்க உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்குதா காலையில இந்த நாளத்துக்கு காலையில காசு வேற வாங்கல ஆசை இருக்குதா ராஜா மன்னார்குடியில ஆண்டுலா அவங்க எல்லாம் காத்துவாங்க இங்க வர்றாங்க அங்க தரமாட்டாங்க 10 மணிக்கு வந்த உனக்கே அப்படி இருந்துச்சுனா 5:30 மணிக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணாடே ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் மிச்சம் உனக்கு பொண்ணாடா போட்டதா பெரிய விஷயம் அது எதுக்கு போட்டாங்க போறதான் போய் மன்னார்குடி கவுதமிக்கு ஒரு போர்டு போட்டுட்டு போங்கன்னு ஏட்டா கொடுத்தாங்க ஆமையா மன்னார்குடியில இருந்து கவுதமி சும்மா வந்திருக்கேன் நீ ஒரு போர்டு போட போற அது எப்படியா பேசிட்டு இருக்க நீ அதிகமா பேசுற பொம்பளை கண்டா எனக்கு பிடிக்காது அதே பேசுற ஆம்பளை கண்டா எனக்கு பிடிக்காது முதல்ல ஆம்பளை பேசினா அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா என்ன அர்த்தம் இருக்கு இல்ல நீ பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு முதல்ல சொல்லு பொம்பளை நீங்க பேசுறீங்க என்ன அர்த்தம் இருக்கு பாப்போம் பொம்பளை பேசுறது 1000 அர்த்தம் இருக்குங்க ஒண்ணு பத்தியா நீ பேசுறது மைக்கியா பிடிக்கல சத்தம் வருது பெண்கள் பேசினா சரித்திரம் தெரியுமா ஆண்கள் பேசினா அட்டை தருத்திரியம் அம்புட்டு அட்டை தருத்திரம் பொம்பளை நீங்க பேசுறது எந்த ஆம்பளையா பேசி அந்த குடும்பம் கெட்டு போயிருக்கான்னு சொல்லுவாப்பா ஒரு நிமிஷம் கூட நிப்பாட்ட மாட்டாதா என்ன பேசு என்ன நம்ம ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டாங்க நம்ம சண்டை எப்படி மாதிரி பண்றா ஒரே வார்த்தை இப்ப என்னடி வாங்கல அப்படின்னா முடிக்க போறான்னு சண்டைய சரி ஆமா தேவையெல்லாம் பேசுறவள வச்சுக்காத நீ பேசிட்டு இருக்க பேசுறவள வச்சுக்காடி வாழை பிடிக்க கோழி பத்து முதல்ல இருந்து ஆமா ஆம்பளை சொல்ற வார்த்தை இதுதான் பொம்பளை சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை எங்களுக்கு மட்டும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கமா தெரியாது அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா நம்மளுடைய சண்டை எப்படி இருப்பாங்க கரெக்டா சோத்தை போட்டு வச்சுட்டு சோத்தை அள்ளி வாயில வைக்க போவோம்ல அப்பதான் ஆரம்பிப்பாங்க அவன் புகழைய பாத்துருவேன் ஏதோ வம்புக்கு இழுக்க போறேன் நம்மள அப்படின்னு நீ போடி நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்ல சாப்பிடுங்க சாப்பாட்டு அள்ளி வாயில வைக்கப்ப இல்ல அப்பதான் ஆரம்பிப்பான் நீ சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அதோட சரி அவன் சோறு இங்க மனசு வருமா முதல்ல அவனுக்கு சோத்துக்கு தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் வாய்க்கும் கைக்கும் இப்படியே நிக்கும் இல்லாட்டி நீ போடி இல்லாட்டி ரசம் கப்பிய ஊத்திட்டு போயிரு ஊத்திருவா அவ்வளோ இருக்கு குழம்பு வச்சிருவா அவ்வளோ இருக்கிறா அப்ப சோத்தறி வாயில் வைக்க சொக்கா வந்து இருக்கு வரைக்க முடியும் என்னடி நீங்க சாப்பிடுங்க நானும் என் பிள்ளைங்க தெருவுல போற அனாதையா நாங்க போற நீங்க சாப்பிடுங்க பீசுதானு கேட்டுட்டு வந்தா அதுக்கே தெருவுல போறோம் ரோட்ல போறோம் கத்துற அவன் இவன் சாப்பிட மாட்டான் என்னடி சாப்பிடுவேன் என்னடி உங்க அக்கா தங்கச்சி வர என்னைக்கா பேசிருக்க மாட்டேன் பேசுவாங்க போல பஸ் ஸ்டாண்டு போய் உன் தங்கச்சியை கூட்டிட்டு வர எதுக்கு எங்க காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர வண்டியில எதுக்கு பாசம் தான் அங்க வைக்கிற உங்க அக்கா தங்கச்சி மேல வைக்கிற பாசம் நீங்க எங்க அக்கா தங்கச்சி மேல வைக்கிறீங்க எங்க மேல பாசம் வைக்கிறீங்களோ இல்லையோ
ஆனா கண்டிப்பா கொழுந்தியா மேல பாசம் வைப்பீங்க. கொழுந்தியா குலதெய்வம், மாமியா பெரிய தெய்வம். மாமியா என்னையா சொல்ற? மாமியாவே விடலையா? தாய் பேய் அந்த நேரத்துல இவனுக்கு அந்த நேரத்துல தெரிச்சு ஓடும் பாத்துக்க. அதுக்கு மேல நம்ம வண்டியை கொண்டே வீட்டுல நிப்பாட்டோம்னு வச்சுக்க. நிப்பாட்டும் போது சந்தோஷமா வாங்க மாமா அப்படின்னு பேக்க தூக்கிட்டு போனா எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே எங்க அம்மா வாப்பா அப்படியே முடிச்சா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. போய் வண்டியை நிப்பாட்டினா பேக்க டப்புன்னு எடுத்துட்டு போனான்னு வச்சுக்க. எங்க அம்மா ஏதோ 7 இழுத்துருக்குன்னு அர்த்தம். இவன் சந்தோஷமா பேக்க எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள போனவன இப்பதான் வண்டி அப்பா பாப்பா அப்படின்னா இவன் 7 எடுத்திருக்கான்னு அர்த்தம் எங்க அம்மா கிட்ட. இதெல்லாம் கண்டிப்பா எல்லார் வீட்டையும் நடக்கிறத பாப்பா ஐட்டு வந்து கொடுக்குறேன் முட்டாடிக்கு எல்லாமே உள்ள உட்காந்து எனக்கு ஒண்ணு கொடுக்கும். இதெல்லாம் நீங்க எப்படி செலக்ஷன் பண்ணி வச்சிருப்பீங்களா பொம்பளை ஆளுங்க? ஆமா ஆமா. உங்களை எப்படியா சாதிக்கிறது? நாங்க ஒரு பேசிக்கிறோம். நான் புடிச்சா நீ கொண்டாடி சோறு போடுறேன். பேசுமா சோறு போடுறேன். சோறு போடுறேன். சரி நெசமா இருக்கு கொலையில விடுறியா? ஆமா சோறு வேலை ஒண்ணு வேலை போடி போகுது. அத்தா போட்டு மொத்தம் ஓட்டாடு போடி பேச்சு போயிடுச்சு தேவையில்ல சுத்தம் வராது. போடுங்க சோறு வேலை ஒண்ணு வேலை. ராத்திரி 9:30 மணி ஆயிரும். நீங்க திருப்பி பண்ணுங்க. 9 மணி வரைக்கும் ரோசத்தோட தான் அலைவேன் நம்மால. 9:30 மணி ஆயிடுச்சுன்னு கடக்க முடியாது. அவனால அதான் கிடக்க முடியாதா? என்னன்னு கிடக்க மாட்டேன். அப்படியே சைஸா அப்படியே லைட்டா நீ ஓரமா பட ஓரமா பட்டு கொலுசு மாத்தல நகவனெல்லாம் ஏறி நாங்க டெல்லியில வேணு கொம்பத்துல வேணு என்ன அர்த்தம் போட்டா கொல்ல இருக்கு. அப்ப லைட்டா கை அப்படி பிடிச்சேன். மனைவி கட்டிடுறா நீங்க படிக்கிற நீங்க கோவப்படாதீங்க. லைட்டா வந்து பிள்ளைங்க உள்ள அடி நடக்க முடியாது. லைட்டா அப்படி போய் காலை சுத்தி பத்தி பார்ப்பேன். எல்லாரும் வீடு அடைச்சிருக்கான்னு பார்ப்பேன். அடைச்சிருந்துன்னு வச்சுக்க. இந்த ரயில் போற சவுண்ட்ல என்ன பண்றேன்? டக்குனு சுத்தி பத்தி போட்டு நம்மளால சரண்டர் ஆயிடுறேன். காலை வந்து முடி காலில் விழுந்தாலும் பெற்று முடிச்சுன்னு அர்த்தம். என்ன காலில் விழுகுற? கடைசியில எங்க பொழப்பு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதை பத்தி பிரச்சனை இல்லம்மா. ஆமா நீங்க ரொம்ப பேசாதீங்க, அதிகமா பேசாதீங்க. என்ன பண்றீங்க இந்த இடத்துல? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அதுக்கு தான் இப்ப ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே ரயில் வந்து கெடுத்து போச்சு. ரயில் வந்து கெடுத்துச்சா? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க. ரயில் எங்க வேணாலும் குடியிருக்கலாம். கோயிலுக்கு பக்கத்துல மட்டும் குடியே இருக்க கூடாதா சாமி? அந்த கொடுமையை கேட்காத. ராத்திரியில அப்படியே கார்த்திகை மாசம் நம்ம வீட்டுல இருப்போம். ஆமா உண்மையுமே நடக்கிறது. என் வீட்டு பின்னாடி பெரிய கோயில் இருக்கு. அப்பதான் போய் படுத்தேன். 10 மணிக்கு போய் படுக்கலாம்ட்டு லைட்டா அப்படியே என்னம்மா அப்படின்னு வச்சுக்க. சுவாமி எங்கடா சாமியே அஞ்சும் மரியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலுக்கு போய் நம்மளுக்கு ஐயா பின்னாடி போது பேசாம முடிச்சுட்டு தர்றது. என்ன அவர் பாக்குறீங்க சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க. பெயிண்ட் அடிக்கிற வேலை. ஆமா ஏங்க நான் தேடிக்கிட்டு இருந்தேங்க. அடிக்கிறக்கா? ஆமா. அட ஏமா நானே வீடு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கேன். நானே கல்ல வந்து மாட்டீங்களே. உங்க வீட்ல வந்து அடிக்கணுமா? ஒரு ஆளுக்கு சம்பளம் கேக்குற 1500
ஏப்பா நான் அடிச்சு விட போசிலே அடிச்சு விடுவேன் நானு ஏங்க பெயிண்ட் அடிக்கிறது ஓசிலே அடிச்சீங்களா ஆமா பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு அது எப்படிங்க எல்லாம் டப்பா டப்பா பெயிண்ட் அடிப்பாங்க நம்ம சும்மா 2-3 சொட்டு தான் எங்க 2-3 சொட்டு போட்டாலே போதுமா 2-3 சொட்டுல அப்படியே கலந்துட்டு அடிச்சு வச்சுக்க கப்பு கப்பு கப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் பெயிண்டர் நான் பார்த்ததே இல்லைங்க ஏமா கெமிக்கல் போட வேண்டியது கெமிக்கல் போட வேண்டியது கெமிக்கல் போட்டா தோல் உரிச்சிருமே ஆட தோல் உரிஞ்சாலும் பரவாயில்ல களி செத்தாலும் பரவாயில்ல அடிக்காம போக மாட்டேன் நீ ஏன் கவலைப்படுற தோல் உரியுதோ இல்லையோ அடிக்கிற பெயிண்ட் அடிக்கிற வேலை நம்ம வேலை தான் ஏமா முதல்ல சுத்தமா இருக்கு நம்மளுக்கு சுத்தமா இருக்கீங்களா முறையா இருக்கு ஆமா பாக்குற விதமே சரியில்லையப்பா தொடக்க எடுத்து சுத்தமா வச்சிருக்கீங்களா சுத்தமா இருக்கு சுத்தமா ஆள் இல்லாம இருந்தேன் அடிச்சு விடுறாக்கா உள்ள விட்டு அடிக்கணுமா வெளில விட்டு அடிக்கணுமா உள்ள கூட்டு அடிக்கிறது வந்து வெளில விட்டு அடிக்கிறது ரூம்குள்ள விட்டு அடிக்கிறதுனா அதுக்கு ஒரு காசு சரி வெளியில விட்டு அடிக்கிறதுனா பார்த்து தான் அடிக்கணும் 6-7 வருவாங்க இப்படி பெயிண்ட் அடிக்க அப்படியா அப்படி அதை வச்சு அது மேல பட்டு அத பாக்குறீங்களா அடிக்கிறோம் அடிக்கும்போது எவ்வளவு பக்கத்துல ஆளு மூஞ்சில தெரிஞ்சு பக்கத்துல சொல்லி வைக்கிறேங்க அடிக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கு கொஞ்ச நேரம் வராம இருங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் நீ என்ன பாருங்க ஐயா இந்த ரோட்ல கொஞ்ச நேரத்துக்கு வராதீங்க இப்ப வெளில விட்டு அடிக்க போறாப்ல நாங்க உள்ள போய் அடிக்கும் போது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடு ஒரு போர்டு வச்சிரு ஆனா நல்லா அடிப்பீங்களா இங்க பாரு இதை விட இந்த வருஷத்துக்கு ஒரு இது வச்சிருக்கேன் ஒரு ஸ்லேட் வாங்கி வச்சிருக்கேன் வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு ஐயோ அதையும் சொல்லிவிட்டோம் மேல எப்படி அடிப்பீங்க மேல அடிக்கிறதா டேய் ஏமா எனக்கு ஹெல்ப்பருக்கு வச்சிருந்த ஆளையும் காண அதுக்கு வரல நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் என்னங்க செய்யணும் நீ ஏறி அடி மேல ஒரு சில இடத்துல எனக்கு அடிக்க தெரியாதே நான் உனக்கு அடிக்க நான் சொல்லி தரேன் நான் தூக்கி விட்டுக்கிறேன்டா அடிக்கிறதுக்கு ஏமா நல்லா ஒதுங்காம அடிப்பீங்களா இப்ப நீதான் அடிக்க நான் கீழே அடிச்சுக்கிறேன் நீ மேல அடி வேணா உங்களுக்கு உதவிக்கு இன்னொரு ஆள் அழைக்கட்டுமா காசு கேட்பாங்க சரிங்க சுத்தம் போறாரு இப்ப நீ சொந்த வீட்டுக்கு நீ ஓ சௌரியத்துக்கு நீ பாட்டுக்கு சொந்த வீட்டுல நீ விட்டு அடிச்சுன்னு வச்சுக்கவே அது எந்த பிரச்சனையும் இருக்காது ஓ சௌரியத்துக்கு விட்டு அடிக்க நான் என்ன பண்ணணும் மேல ஏறுப்பா சேரல இப்ப நீ மேல தெரியுங்க தெரியுங்க யாரு எனக்கு தெரியுங்க சாமான பிடிங்க மொழிய சாமான பிடிச்சிருங்க இது பேரு பிரச்சுங்க தமிழ்ல நம்ம போயிட்டு செய்ய தொழில செய்வோம் ஏங்க பெட்டி வச்சுக்காக பிரபுக்காக தான் செய்வோம் மிருக வச்சு அவனுக்காக தான் செய்வோம் வயசுக்காருக்கு அது ஆம்பளிப்பாரு தான் செய்வோம் எனக்கு இந்த பிரச்சனை தான் செய்வோம் அந்த மாதிரி தொழில் செய்யறாங்களே அவங்களுக்கு அதுதான் செய்வோம் செருப்பு விளக்க மாதிரி விற்கிறாங்கல்ல அதை கேட்டேன் கேட்டு சொல்றீங்களா இப்ப சாமான பிடிச்சிட்டீங்களா ஆமாங்க கிடைக்காதுங்க இது கிடைச்ச பட்டமான பெரும்பாடுங்க இந்த வாடி வச்சுட்டு எவத்திட்டு போனாலும் தெரியல ஆண்டு நாளைக்கு போயிட்டு இருக்குது நீங்க சொட்டு விட்டுருங்க நீங்க மேல கீழே கீழே இருக்கு நீங்க மேல அடிங்க நீங்க மேல வந்து அடிங்க மேல ஏறி அடிங்க மேல ஏறி அடிங்க எத்தனை எட்டாடி தூக்கி விடாம ஐயோ கைய முடிச்சுட்டா நீங்க அடிக்கிறீங்களா கைய முடிச்சுட்டா எப்படிங்க அடிப்பீங்க ஒரு கை பழக்கம் இருக்கு எனக்கு 2 கையில பழக்கம் பெயிண்ட் அடிக்கு நீ இன்னைக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டாம் பெயிண்ட் அடிக்கிறேன் இன்னைக்கு இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை வச்சிருக்க கூடாது வேற வேலை வச்சிருக்கல என்ன பழையாவாரா பழையாவாரா ஓ பழம் என்ன பழம் இழந்த பழங்க உங்கள்கிட்ட பழம் இருக்கா பழம் இழந்த பழமா ஏன் செல்லம்மா ஓ பழம் இழந்த பழமா
கொட்டையை போடுறோமே ஆமா திருப்பி மரமா முளைக்குது இல்ல ஆமா ஒருவேளை பழத்தை திண்டு கொட்டையை முழுங்கிட்டோன்னு வச்சுக்க வயிற்றுல போய் மூணா மாறிடுமா மாறினாலும் மாற சொல்ல முடியாது 3 கொட்டை இல்லம்மா 3 எழுத பழத்தை தின்னு கொட்டை இருக்காப்பா இல்ல இல்ல கொட்டை இல்லையா துப்பிடுவேன் என்ன கேட்டா காலை போய் வச்சு பாக்குறேன் மறந்துக்கிட்டு என்னையா அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்த கிலோ ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்த கிலோ நிவத்தியா ஏன் அப்படி ஜகட போற நீங்க நான் ஆட சொன்ன எங்க காலை தூக்கிட்டு வந்தேன் காலை தூக்குறியா ஏன் நாய் மாதிரி இருக்குங்கயா ஆமா நாய் எப்படி திரும்ப குலைக்கும் சும்மா கையை அங்க விடாதீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் உள்ள ஒரு பிரஸ் வச்சிருந்தேன் இருக்குதா இல்லையான்னு பாக்குறேன் குளிர்றதுக்கு இன்னொரு பிரஸ் வச்சிருக்கீங்களா அது கம்ப்யூட்டர் பிரஸ் கம்ப்யூட்டர் பிரஸ் ஆமா அது என்ன கம்ப்யூட்டர் பிரஸ்னா கேட்டாப்படி கனெக்ஷன் அதான் கம்ப்யூட்டர் பிரஸ் வச்சிருக்கிறார் அந்த பிரஸ் சொன்னேன் அது நாய் எப்படி நம்ம குலைக்கும் முன்னாடி பொட்ட நாய் போகும் பின்னாடி ஆம்பளை நாய் போகும் இந்த ஆம்பளை நாய் பொட்ட நாய் பத்தி எப்படி நம்ம குலைக்கும் எப்படி என்னங்க அது சைஸா கெஞ்சிறது ஓஹோ என்ன 2 நாள் வச்சு வீட்டு மாதிரி கணக்காக போன வாரம் கூப்பிட்டு வீட்டுல விஜய் வர முடியாது வர மாட்டேதா மெட்ராஸ் வரதுக்கு வர மாட்டேங்குது சண்டை கட்டி விடாங்க நாடகத்துக்கு வர மாட்டேங்குது இது வந்து ஆம்பளை நாய் இப்படி குலைக்கு பொட்ட நாய் எப்படி குலைக்கு எப்படி பல்லெல்லாம் மேலே ஏறிக்கும் என்னங்க அர்த்தம் என்ன சொல்லுது மூணு சரியில்லை அது மூச்சு போய் போயிட்டே பின்னாடி வந்து போச்சாச்சு போன மாதிரி குழந்தை போயிருக்கு அது மெட்ராஸ் நடத்து வரலாங்குது மூணு சரியில்லை உனக்கு நல்லா 3 இருக்க போட்டுனா என்ன ஆகணும் சொல்லுங்க உழைக்கிற வேலையே கிடையாது வீட்லி சிக்னல் மட்டும்தான் நாங்க தெரிஞ்சு குண்டிய அடிச்சுன்னு வச்சுக்க மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படியா இப்ப மூணு சரியில்லை கொஞ்சம் ரெடி ஆகுது பாடி கருத்த புள்ளே பாடி கருத்த புள்ளே 2 நாளாக உறக்கமில்லை இடத்தை மாத்தி ஆடுங்க மண்டைக்கு மேல போட்டு மண்டைக்கு மேல கொண்டு கொண்டேப்பா ஏமா தப்பா நானும் கொண்டே தாங்க சொன்னேன் எம்மா பெரிய மண்டை அட மண்டைக்கு மேல கொண்டு அட எம்மா பெரிய மண்டை அட மண்டைக்கு மேல கொண்டு நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சா? ஆமா. என்னங்க வந்த உடனே காதல் வந்துருச்சுக்கிறீங்க? வந்த உடனே காதல் வரும். அப்புறம் வராட்டி காதல் எப்படிமா வரும்? ஓஹோ. ஓஹோ இல்ல. நீங்க ஓஹோ ஓஹோன்னு ஒண்ணு. சரி. எனக்கு வந்துருச்சு காதல். ஆஹா. ஆஹான்னு சொல்லாதீங்க. ஓஹோன்னு சொல்லுங்க. ஓஹோ. ஒரு காதல் பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணுங்க.
உங்க பேர்? ஆமா, ஏன்னா இப்ப பயமா இருக்கு. ஏன் பெண்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? இப்பெல்லாம் கேரளால ஒவ்வொருத்தரும் அட்டையோட அலைகிறாங்க. இப்படி வச்சுக்கிட்டு என்னது புரியல எனக்கு. உனக்கு புரியாது மாதிரி இப்படி தான் கேரளால பஸ் ஏறிட்டு போறாங்க. சும்மா நின்றுட்டு பாவம் போட்டாட்டு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இன்னும் பிரச்சனை இல்லை இப்படி சோகத்துல இந்த பொம்பளை செல்ஃபி எடுத்து ஃபேமஸ் ஆகுறதுக்காண்டி போய் அதன் பக்கத்துலேயே இடிச்சுக்கிட்டு நின்று ஓஹோ இப்படித்தான் என்னைய பத்து விட்டாங்க செஞ்சு விட்டாங்கன்னு காவல்துறையில அவர் அரெஸ்ட் இப்பதான் புரியுங்க. அதனால எல்லா ஆண்களும் தப்பானவங்க சொல்ல முடியாது, எல்லா பெண்களும் தப்பான பெண்களும் சொல்ல முடியாது. எல்லாரையும் சொல்ல முடியாதுமா, இருந்தாலும் சொல்றேன். சொல்ல வேண்டாம், காதல பண்ணுங்க. காதல் பண்ணிடுறேன் வாங்க. உங்களை பார்த்த எனக்கு வந்த காதல் எப்படி இப்படி தெரியும்? காதல் தெரியுமா? என்ன உலருது? பச்சை மண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதை விட நான் ரொம்ப பெண்ணாகி உணவு கலையிலோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ வங்காள கடலு என்ன உண்டாக வீரரு என் கண்ணாடி மகரு நாம் காருங்கிறது எங்க மாமா எல்லாம் பாடு மாமா தம்மா காத்திருக்கேன் நானே வங்காள கடலு என்ன உண்டாக வீரரு என் கண்ணாடி மகரு பொன்னூறு நேரம் எப்போது மேலும் கல்லூர் பாரே காங்காது தூங்காது கடலே நீ உள்ள சூழலே எங்களின் மகமே கிளியே சொன்ன கிளியே சந்தேகம் உனக்கு ஏனமா சின்ன குயிலே வண்ணமயிலே என் நேரம் உனக்கு காணமா என்னோடு பாடு முத்தான போடு என்னோடு பாடு முத்தான போடு மத்தான போடு கல்யாணம் பாடம் காய்கறிகள் பாடம் ஏங்க இப்படி எல்லாம் என்ன காதல் பண்றீங்க? ஆமா. ஆனா நான் ஒண்ணே கேட்பேன், கேளுங்க. நீங்க சொல்றீங்களா? சொல்லு. என் கண்ணத்துல குழி விழுத அத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவசரப்பட்டு படுகொலையில விழுந்துட்டே நினைக்கிறேன். என்னங்க அப்படி சொல்றீங்க? காதல் பண்ணு. நான் காதல் பண்ணட்டுமா? பண்ணு. உங்க மேல நான் காதல் பண்றேங்க. மேலையா? மேலையா? காதல் பண்றீங்களா? இந்த மேலையா கீழையா? எங்க மேல காதல் பண்றீங்களா? உங்க மேல நாங்க உங்க ஒருத்தர் மேலதான். நானும் இந்த ஒருத்தர் மேலதான் காதல் பண்றேன். நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டு போன சீசன் கடையில உங்க ஒருத்தவர் மேலதான் உங்க ஒருத்தவர் மேலதான் இன்னொரு நடத்த யூடியூப்ல பாக்க அவன்கிட்ட சொல்றேன் உங்க ஒருத்தவர் மேல இப்படி பல பேர்த்த சொல்லி பாதி பேர் பைத்தியம் பழகிறாங்க. பெட்டி பிறப்பு அப்படி செல்ல வச்சு பாத்துக்கிட்டீங்க. கவுதமீன் முண்டைக்கு படிக்க தெரியல. கிளதமீன் என்னடா கிளதமீன் படிச்சுக்கிட்டு இருக்கானே. ஏங்க அப்படி பண்றீங்க? என்னங்க நான் கேட்கிற போச்சுக்கா. நீ மாடி வீட்டுலானே குடியிருக்க, நீ கீழ் வீட்டுலானே குடியிருக்க. உங்க வீட்டு மாடியில வெள்ளக்காரங்க குடியிருக்காங்களா? எனக்கு தெரியும். இல்ல
நான் அந்த வழியா உங்க வீட்டு வழியா வந்தேன். சரி. அவங்க வெள்ளக்காரங்க சாமி கும்பிட்டு பயன்பட இருக்குது. அந்த அம்மா சாமி வந்து ஒரே கத்து. ஆமாங்க. காதல் சொல்ற முதல்ல சொல்லிட்டு விடுங்க பாருங்க. அம்பூட்ட சத்தம் எப்படி பாரு. போயிடுற பண்ணி பேசுறீங்க. மச்சான் மச்சான் ஆசை மச்சான் எப்பத்தான் வருவீங்க உள்ளம் ஏங்கு. எப்ப வேணா போன் பண்ணி பண்ணாரு அந்த ஒரு நொடிக்காக. ஒரு நொடியில வர முடியாதுமா. நீ சம்பந்தம் எடுத்து வர மாட்டேங்கிறீங்க ஒருத்தரும். ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே அந்த அழகு என்ன பண்ற? லவ் பண்றேன். நக்கடா இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஏங்க லவ் பண்றேன். என்னடா பண்ற? லவ் பண்றேன். கிண்டலா? இல்ல இனிமேல் தான் கிண்டல். உன்னை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலாட்டி எப்படி பாக்கணும்? அப்படியே அந்த நக்கலை கட்டியாரா? நான் சொல்லிட்டு போறேன். இவ்வளவு தூரம் பேசுற வரைக்கும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வந்து வேற மாப்பிள்ளைய பாத்துட்டேன். அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கைய கொடுக்க. ஆமா, கூட்டத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் நானும் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். அவனையா? அவன் கையை விடுறது ஒண்ணு. சென்று விட்டா. இது போயிட்டு வருகிறேன்.